2026 தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக தயாராகி வரக்கூடிய தவேக தலைவர் விஜய் அவர்கள் வரக்கூடிய 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். 3 மாதங்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யும் விஜய் முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். இதனிடையேதான் சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட நிலையில் கூட்ட நெரிசலை காரணம் காட்டி அனுமதி தர மறுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் திருச்சியில் மரக்கடை என்ற பகுதியில் பிரச்சாரம் செய்ய போலீசார் இடம் ஒதுக்கியிருக்கின்றனர். ஆனால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு அவசரகால வாகனங்கள் செல்ல பாதை ஏற்படுத்தவும் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த தற்காலிக வாகன நிறுத்த மையங்களை ஏற்பாடு செய்யவும் போலீசார் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அவற்றை நிறைவேற்றி தரவும் போலீசார் தரப்பில் கோரப்பட்டது. இது தொடர்பாக போலீசாருக்கும் தவேகாவினருக்கும் இடையே ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் போலீசார் தரப்பில் முக்கிய கோரிக்கையாக வாகன நிறுத்துமிடங்களை தேர்வு செய்து தர கூறப்பட்ட நிலையில் 3 வாகன நிறுத்துமிடங்களை தேர்வு செய்துள்ளனர் தவேகாவினர். அதன்படி ஸ்டார் தியேட்டர், தமிழ் சங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு வாகன நிறுத்துமிடம் மற்றும் காந்தி மார்க்கெட் பகுதி அருகே இருக்கக்கூடிய வாகன நிறுத்துமிடம் ஆகிய 3 இடங்களை தாங்களே பராமரித்து வாகனங்களை 13ஆம் தேதி அன்று ஒரு நாள் நிறுத்திக் கொள்வதாக உத்தரவாதம் தெரிவித்திருக்கின்றனர். இதை காவல்துறையினர் ஏற்றுக்கொண்ட நிலையில் மேலும் அவசர காலங்களை சமாளிக்க தன்னார்வலர்கள், தீயணைப்பு வாகனம், 4 ஆம்புலன்ஸ்கள் போன்றவற்றையும் தயார் செய்து கொள்வதாக உறுதியளித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் பிரச்சாரத்திற்கான அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது.